வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்களுடன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகர்ஷி கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்களுடன் தவத்தினை தொடர்ந்து, அதாவது கரைந்து போகும் தன்முனைப்பு என்ற தலைப்பில் பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்கள் சிந்தனை வழங்க வருகிறார்கள். அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, என்று நமக்கு மிக சிறப்பாக சாந்திதம் நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சீதாலட்சுமி அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சீதாலட்சுமி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபான்மை என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு என்னும் சூழலில் அலை மனத்தின் அழுக்கற தற்சோனையில் முனைந்திடுங்கள். அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு. இது மகானுடைய வரிகள். இன்னைக்குள்ள தலைப்பு கரைந்து போகும் தன்முனைப்பு. இதுவும் மகான் நமக்கு மிக ஒரு அருமையான ஒரு லைன்ல தான் அதை கொடுத்துருக்காங்க. இப்ப தன்முனைப்பு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட ஒரு வாசகமா இருந்தாலும் கூட இன்னைக்கு அதுல மகான் சொன்ன ஒரு கருத்துக்களை ஒரு சின்ன ஒரு ரிவைவல் தான் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்ப மனிதனிடம் நம்ம எத்தனை களங்கங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். 3 களங்கங்கள். இதெல்லாம் போக போக இப்ப அடிப்படை பேசதான் முடிஞ்சிருக்கு. போக போக நமக்கு அதன் விளக்கங்கள் நிறையவே தெரிய வரும். சோ அந்த வகையில இந்த 3 களங்கங்கள் என்னென்ன அப்படின்னா, மகரிஷி சொல்லக்கூடியது தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்க நிலை. இந்த 3 தான் மனிதனிட்ட 3 களங்கங்களா இருக்கு அப்படிங்கிறாரு. அதுல முதன்மை பெறுவதுன்னு பார்த்தா அந்த தன்முனைப்பு தான். அப்போ அந்த தன்முனைப்பு என்ற பெற்றோர் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு தன்முனைப்பு அப்படிங்கிறத ஒரு பெற்றோர்னே சொல்றாங்க. தன்முனைப்பு என்ற பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த 6 தீய குணங்களும் அப்படிங்கிறாப்புல. அதாவது பேராசை அந்த என்னெல்லாம் சொல்லி வர்றாங்களேன், தன்முனைப்பு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன தீய குணங்கள் இருக்குங்கிறதுக்கு பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்க வரிசை, உயர்தோள், மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த வகையில நமக்கு இதை இந்த தீய குணங்களை நல்ல குணங்களா சீரமைக்கணும் அப்படிங்கும்போது என்ன செய்யுது, நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு அப்படின்னு அதை கொண்டு போறாரு மகான். அப்படி இதை நம்ம சரியை பண்ணல அப்படின்னா இந்த 6 தீய குணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது எங்க போய் நிக்குமா? 5 பழி, அதாவது பஞ்சமகா பாதங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பழி செயலாக அதை மாறிவிடும் அப்படிங்கிறாரு. அதாவது அது போக அடிஷனலா சேர்ந்துக்கிறது, அது பொய், களவு, கொலை, கற்பழிப்பு, சூது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 6 தீய குணம் நல்ல தீய குணங்களாக மாற்றக்கூடிய பயிற்சி தான் நம்ம மகான்கத்தை தந்துக்கக்கூடிய அருகுண சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில இப்போ டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை, இருந்தாலும் மினிமம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பேராசை, ஆசை சீரமைத்தல், தவம் போன்ற பயிற்சிகளை செய்து தத்துவத்தை உணர்வு கொண்டு நிறை மனமாக மாற்றிக்கிறணும் அப்படிங்கிறாரு.
இதே போல சினத்தை வந்து சினந்தெய்வத்தில் தவம் போன்ற பயிற்சிகள் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போன்ற பயிற்சிகளை செய்து தந்தனுடைய தத்துவங்களை உணர்ந்து அதை பொறுமையாக மாத்திக்கிறணும் அப்படிங்கிறப்பல. அதே போல கடும்பற்று எண்ணம் ஆராய்தல் தவம் போன்ற பயிற்சிகளை செய்து அந்த வரக்கூடியதை ஈகை பண்பாக மாத்திக்கிறணும் அப்படிங்கிறது. முறையற்ற பால் கவர்ச்சியை வந்து என்ன சொல்றாப்புல அப்படின்னா, எண்ணம் ஆராய்தல் தவம் நான் யார் போன்ற பயிற்சிகளை செய்து அந்த தத்துவத்தை உணர்ந்து அதை கற்பு மாத்திக்கணும் அப்படிங்கிறது. அதே போல உயர்வான மனப்பான்மையை என்ன ஆராய்தல் நான் யார் தவம் போன்ற பயிற்சிகளை செய்து தத்துவத்தை உணர்ந்த அந்த அந்த தத்துவங்களை நம்ம உள்ள ஏத்திக்கிட்டு அதை நேர்நிறை உணர்வாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி லாஸ்ட்ல வஞ்சத்தை என்ன சொல்றாப்புல அப்படின்னா, இந்த சினம் தவிர்த்தல் நான் யார் தவம் போன்ற பயிற்சிகளை செய்து அதை வந்து மன்னிப்பா மாத்திக்கிறணும் அப்படிங்கிறதா வந்து நம்ம மகான் வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அந்த வகையில நமக்கு வந்து இந்த தன்முனைப்பு அப்படிங்கிற 6 தீய குணங்கள் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுல வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்ன சொல்றாருன்னா நம்ம குரு, இந்த தன்முனைப்புல வந்து 2 எண்ண எழுச்சிகள் எழுகின்றன அப்படிங்கிறார். அதாவது தான் தனது என்பவை தான் அந்த அந்த 2 சொல்லக்கூடியது பகவான் சொல்றது. தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள் பற்று அல்லது உடைமை பற்று அப்படிங்கிறாரு. தான் என்று சொல்லும்போது நான் தான் பெரியவன், எல்லோரும் எனக்கு தான் அடங்கி இருக்க வேண்டும், அவர்கள் என் சொல்படிதான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிகார பற்றில் அது ஓங்கி நிற்குதான். தனதுன்னு சொல்லும்போது என்னது வருதுன்னா, இந்த பொருள் என்னுடையது அப்படிங்கிற அந்த பொருள் பற்று வந்து ஓங்கி நிற்குது அப்படிங்கிறது. ஆக தான் தனது அந்த இரண்டும் ஆங்கில மொழியில பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்கல்ல, அக்ரேஷன் அண்ட் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது தான் என்பது அதிகாரம், தனது என்பது உடைமை அப்படிங்கிறது. அப்போ இறைநிலையின் தன்மை குறுகி புலன் அறிவிலே உடல் அளவிலே எல்லை கட்டியதன் காரணமாக தனித்து நிற்கின்ற காரணத்தினாலே மகான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. தனக்கு கிடைத்ததை பெரிதாக எண்ணிக்கொண்டோ இன்னொன்றோடு ஒத்து பார்த்து பெரியது சிறியது என மனமாற்றம் கொள்ளவோ இருக்கக்கூடிய நிலையினை தன்முனைப்பு அப்படிங்கிறார் குரு. ஆக இந்த தன்முனைப்பை பத்தி நமக்கு இதுல ஒண்ணும் இல்லாது, ரொம்ப சிம்பிளா தன்முனைப்பு அப்படிங்கிறதுல இந்த தான் தனது அப்படிங்கிற அதிகார பற்றி இல்லாம இருந்தாலே நமக்கு வந்து அதை நம்ம ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆனால் அதுக்கு மூல காரணமா கொடுத்துருக்கிறது தான் வந்து நம்ம மகானுடைய மனவளக்கலை பயிற்சிகள்லாம் நம்ம சொல்லணும். ஸோ அந்த வகையில இந்த அருகுணம்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுல இன்னொன்னு கூட என்ன சொல்றாருன்னா, அருகுணம் என்பது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற பெயர்கள் வட நூலாரில் அந்த மாதிரி அந்த வாசகங்கள் வருது. அதாவது 6 வகை மனோநிலைகள் அப்படிங்கிறாங்க. இது தமிழ் மொழியில தான் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு பேராசிரியர் கடம்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி மகான் சொல்லி வர்றாரு. இது எல்லா உயிரிடத்திலும் இருக்குதான் செய்யுது அப்படிங்கிறது தான். அதாவது இது மனிதன்கிட்ட மட்டும் இந்த மனோநிலைகள் வந்து எழுச்சி பெறுகின்ற போது தீய செயல்களை செய்து விடுகிறான். ஆனா மனிதனுக்கு கீழே உள்ள 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கும் இது இருக்கத்தான் செய்யுதுன்னு தான் மகான் சொல்றாங்க. அதனால வந்து என்ன செய்யுதுன்னா, இப்ப மனிதனுக்கு அந்த குணங்கள் வரும்போது பொருள் அழிவு, மகிழ்ச்சி இழப்பும் வந்து விளைகிறது அப்படிங்கிறாரு மகான். அதுபோல தேவையும் பழக்கமும் சூழ்நிலைகளும் உணர்ச்சிகளை தூண்டுகின்றன. இது நமக்கு தெரியும். உணர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, அனுபவ நினைவுகளும் சிந்தனையும் தெளிவும் அளிக்கின்ற நல்ல முடிவை கொண்டு உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற திறனே அறிவு அப்படிங்கிறார் குரு. உணர்ச்சிகளால் அறிவு வார்க்கப்பட்டு தனது நிலை மறந்து செயலாற்றினால் அதனை மயக்கம் அல்லது மாயை அப்படிங்கிறார். அறிவு நிலை குலைந்த மயக்கத்தில் தான் தீய சிலைகள் விளைகின்றன. இதுல தீய செயல்கள் எப்ப விளையுன்னு சொல்றாரு, அறிவு நிலை குலைந்த மயக்க நிலை. அறிவு மயங்கி உணர்ச்சி வயமான நிலைதான் மனதின் மயக்க நிலை அப்படிங்கிறாரு குரு. அப்போ மயக்க நிலையில எழுகின்ற பேராசை முதலான 6 மனநிலைகளை தான் வந்து மனிதன் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழணும் அப்படிங்கிறதான் குரு இருக்கக்கூடிய அன்பு கட்டளை. இப்ப இந்திரியங்கள் என குறிப்பிடிப்ப சொல்றோம் பார்த்தீங்களா, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 மொத்தம் இருக்கு. அந்த 10 வகையான உடல் கருவி அது என்ன செய்யுது அப்படின்னா, இது வந்து 10 வகை உடல் கருவிகள் அப்படிங்கிறப்பல இந்த உடல் கருவிகளின் ஆற்றலை துணை கருவிகள் பலவற்றால் பெருக்கி கொண்ட மனிதன் 10 வந்துட்டு ஏற்கனவே இருக்கு. இதை யூஸ் பண்ணி என்ன செய்யறான், மேற்கொண்டு சில கருவிகளை அவன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். அப்போ இவற்றால் பெருக்கி கொண்ட மனிதன் மன மயக்க நிலைகளுக்கு இடமளிக்கவே கூடாது அப்படிங்கிறப்பல பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு என்கிற 5 ஐம்பெரும் பழிச்செயல்கள் அருகுண எழுச்சிகள் என்னும் மனதின் மயக்க நிலைகளால் தான் விளைகின்றன அப்படின்னு தான் நம்ம வந்து குரு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அதே மாதிரி விவேகானந்தர் மகான் விவேகானந்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது கர்மயோகத்தின்படி ஒரு முறை செய்த செயல் அதற்கான பலனை அழிக்க கண்டிப்பா அது தருமா. கர்மயோகத்தின்படி ஒரு முறை செய்த செயல் அதற்கான பலனை தரும் வரை அதை அழிக்க முடியாது அப்படிங்கிறப்பல. அது பலனளிப்பதை உலகத்தில் உள்ள எந்த ஆற்றலாலும் தடுக்க முடியாது. நான் ஒரு தீமை செய்தால் அதற்காக நான் துன்பப்பட்டே ஆக வேண்டும்.
அதை தடுக்கவோ அழிக்கவோ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஆற்றலாலும் முடியாது. அது போலவே நான் ஒரு நல்ல செயல் செய்தால் அது நற்பலன்களை தருவதை தடுக்கின்ற ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்திற்கு இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம குரு இதுல சொல்லக்கூடியது இதுதான். அதாவது கான்சென்ட்ரேட் சொல்றாரு இல்லையா, செயல் விளைவு தத்துவம். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் அழுத்த நிறுத்தம் அந்த மாதிரி சொல்றாங்க. அதே போல மகான் இன்னும் விவேகானந்தர் இன்னும் சொல்லக்கூடியது பாருங்களேன், நம் நன்மையை மட்டுமே நினைக்கின்ற சுயநலம் என்பது பாவங்கள் அனைத்திலும் முதல் பாவமாகும். அதாவது செல்ஃபிஷ்னஸ் சொல்லுது, தன் நன்மையை மட்டும், நம்ம நன்மையை மட்டுமே நினைக்கிறது. நானே முதலில் உண்பேன், மற்றவர்களை விட எனக்கு அதிகமான பணம் வேண்டும், எல்லாம் எனக்கே வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும், எல்லோருக்கும் முன்னால் நான் முக்தி பெற வேண்டும் என்றெல்லாம் நினைப்பவன் சுயநலவாதி அப்படிங்கிறது தான் விவேகானந்தர் சொல்றது. சுயநலமற்றவனோ நான் கடைசியில் இருக்கிறேன், சொர்க்கம் செல்வதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, நான் நரகத்துக்கு செல்வதால் என் சகோதரர்களுக்கு உதவ முடியுமானால் அதற்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்னா சுயநலமற்றவன். ஆக இத்தகைய சுயநலமற்ற தன்மை தான் அதாவது சுயநலம் இல்லாதவனே மேலான ஆன்மீகவாதி. அவனே சிவபெருமானுக்கு அருகில் இருக்கிறான். அவன் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும், அவன் அறிந்தாலும் அறியவில்லை என்றாலும் அவனே மற்ற அனைவரையும் விட சிவபெருமானுக்கு அருகில் இருக்கிறான். சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு கோயில்ல போய் நிக்கல, கூட்டமா இருக்கல, இடிச்சு பிடிச்சு காசு கொடுத்து உள்ள போறது, பிரசாதம் வாங்குறது இருந்தாலும் கூட இந்த கூட்டத்துல கடைசியில் இருக்கிறவர் தான் அந்த பக்தி யோகத்தில் சொல்லக்கூடியது, அவனுக்கு கூட தான் அருள் உடனடியே கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆக சுயநலம் கொண்டவன் எல்லா கோயில்களையும் வழிபட்டு இருந்தாலும், புண்ணிய ஸ்தலங்கள் அனைத்தையும் பார்த்திருந்தாலும், சிறுத்தையை போல் தன் உடம்பு மோதிலும் மத சின்னங்களை தீட்டி கொண்டிருந்தாலும், நிறைய பேர் இப்போ உடம்புலயே கூட குத்திக்கிறாங்க பார்த்தீங்களா, அவன் சிவபெருமானிடந்து விலகியே இருக்கிறான் அப்படிங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். அவர் இதற்கு மேல இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, சுயநலமின்மையே கடவுள். ஒருவன் பொன் மாளிகையில் சிம்மாசனத்தில் அமர்வனாக வாழ்ந்தும் சுயநலம் சிறிதும் மற்றவனாக இருந்தால் அவன் கடவுளில் வாழ்கிறான் அப்படிங்கிறப்பல சுவாமி விவேகானந்தர். இன்னொரு இடத்துல நமக்கு இதையும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் இது. அதாவது நம்ம ஒரு இது கேள்விப்பட்டிருக்கோம், மகாபாரதி இந்த குள்ளசாமி அப்படிங்கிற ஒரு ஞானியை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வழக்கம் இருக்கு அவருக்கு. இந்த குள்ளசாமி எப்பவும் ஒரு அழுக்கு முட்டையை சுமந்துட்டு தான் போவார், அலைந்துட்டு இருப்பார், எப்ப பார்த்தாலும் அங்கே எங்கேயும். சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு தான் அவருடைய செய்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ அவரு ஞானி அவர் மிகப்பெரிய ஞானி அப்படிங்கிறது நமது கவியை பாரதியாருக்கு தெரியும். ஒரு முறை அவர்கிட்ட போய், ஏன் இந்த அழுக்கு முட்டையை சுமந்துட்டே இப்படி அலையிறீங்கன்னு கேட்ட உடனே குலச்சாமி சொன்னாராம், ஒரே வாசகத்தை பதில் சொன்னாராம், நான் குப்பையை வெளியே சுமக்கிறேன், நீங்கள்லாம் உள்ள சுமக்கிறீங்க அப்படின்னாராம். வெளியே மட்டும் சுத்தத்தை கடைபிடித்து கொண்டு உள்ளத்தை குப்பை தொட்டியாக வைத்துக் கொண்டிருப்பதில் பிரயோஜனமே இல்லை. புற தூய்மை அக தூய்மைக்கு ஒரு சிறு காரணியாக முடியும், ஆனால் அதுவே முழுமையாக உள்ளத்தை தூய்மையாக்கி விடாது. மனத்தை கள்ளங்கபடமின்றி வெள்ளையாக வைத்திருக்க வேண்டுமானால், அதுல சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், இந்த 6 தீய குணங்களை விட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது இதுதான் வள்ளுவ பிறந்த என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிற ஒரு வாசகம் கூட அதுல நம்ம இதுல கணக்கில் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. அது போல இன்னொரு இடத்துல இப்ப நடந்த ஒரு இனிப்பான ஒரு சம்பவம் பாருங்களேன். ஒரு முறை ரசிகமணி டிகேசி ஐயாவும் எழுத்தாளர் கல்வியும் ஒரு விருந்துக்கு ஒரு ஊருக்கு இடத்துக்கு போயிருக்காங்க, விருந்து ஒன்றுக்கு போயிருக்காங்க. விருந்து கடைசியில் நம்ம சாதாரணமாக எல்லாருக்கும் பாயசம் பரிமாற மாதிரி இவங்களுக்கும் பாயசம் பரிமாறப்பட்டுச்சு. பாயாசத்தை இலையில ஊற்ற சொல்லி சிலர் சாப்பிட்டார்கள். அந்த திறமையில்லாத சிலர் தனியாக குழையில ஊற்றி கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார்கள். கல்கி அவர்களும் பாயாசத்தை குழையில ஊற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார், யார்கிட்ட பரிமாறவர்கிட்ட. உடனே டிகேசி சொன்னாராம், அப்படியே ஒரு புனலும் கொண்டு வந்துடுங்க அப்படின்னாராம், யார்கிட்ட பரிமாறவர்கிட்ட. உடனே இவர் கேட்கிறாரு, கல்கி கேட்கிறாரு, புனல் எதற்கு அப்படின்னு கேட்கிறாரு புரியாம. உங்களுக்கு தான் அப்படின்னாரு இவர். எனக்கா, ஏன் அப்படின்னு. உடனே பாயாசத்தை குழையில் கேட்கிறீங்களே, ஒரு புனல் இருந்தாலும் இன்னும் எளிதாக வாயிலேயே உள்ளேயே ஊற்றுவதற்கு சௌரியமா இருக்குமே, அதற்காகத்தான் இந்த மாதிரி புனல் கேட்கிறேன் அப்படின்னு கிண்டல் அடிச்சாரன் டிகேசி. அது போல நகைச்சுவை மன்னரா இருந்தாலும் கூட அந்த சமயத்துல கல்கியே இதை கேட்டோன்னு அப்படி சிரிச்சுட்டாரு. ஏன்னா கல்கி நகைச்சுவை மன்னர் தாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நான் அதுக்கப்புறம் பாயசம் சாப்பிடும் படலம் பற்றி ஒரு பாடமே நடத்திட்டாரா டிகேசி ஐயா. எப்படின்னா, பசு மஞ்சள் நிறமுள்ள இளம் வாழை இலையில் சுட சுட பாயாசத்தை ஊற்ற வேண்டும். அவ்வாறு ஊற்றும் போது அந்த சூட்டால் பசு மஞ்சள் இலையில் பாயாசம் உள்ள பகுதி வெந்து கருப்பாகிவிடும். அப்போது இலையில் இருந்து ஒரு நறுமணம் எழும். அந்த மனத்தை அனுபவித்துக் கொண்டே விரல்களால் சூடான பாயாசத்தை தொட்டு தொட்டு பக்குவமாக இதழில் வைத்து ருசித்து சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிடும் போது உண்டாகும் சுகமே அலாதி.
தேவாமிர்தம் கூட தோற்று விடும். இப்படி சாப்பிட்டால் கோழைகள் சாப்பிட நினைக்கிறீங்களே, இந்த மாதிரி சாப்பிடாம நீங்க போய் கோழைகள் சாப்பிட நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு பாடம் எடுத்தாரா டிகேசி ஐயா அவருக்கு. ஆக கோழைகள் சாப்பிடுவது ஒன்றுதான், அப்படியே புனல் வைத்து உள்ளே ஊற்றுவது ஒன்றுதான் அப்படின்னு சொன்னார். ஆக டிகேசி ஐயா வந்து வெறும் இலக்கிய ரசிகர் மட்டுமல்ல, வாழ்வின் ஒவ்வொரு சம்பவத்தையும் அனுபவிக்க தெரிந்த மகா ரசிகர். ரசிகமணி அவர் அப்படின்னா சாதாரண வார்த்தை கிடையாது. அது மட்டும் இல்ல, அவர் குற்றால முனிவராட்சிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அருகுணம் இல்லாதவர் அப்படிங்கிறது நமக்கு அதை புரிஞ்சுக்கணும். சுத்தமாவே அருகுணமற்றவர்னா அவரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவரை பத்தி. சோ அந்த மாதிரி இன்னொரு ஜென் கதை ஒண்ணு இருக்கு பாருங்களேன். ஒரு குருவிடம் வந்து சீடன் ஒருவன் போய் சேர்ந்தான். அந்த குரு காட்டுக்கு சென்று விரை விட்டு தன் தொழில ஏற்கனவே கேள்விப்பட்ட கதை தான். விரை விட்டுதான் தொழில. ஒரு முறை சீடன் குருவிடம் கேட்டான், குருவே, ஞானம் பெருமுன் தாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அப்போது நான் விரை வெட்டியாத்தான் இருந்தேன். சீடனுக்கு ஆச்சரியம், ஞானம் பெரும் முன்பும் விறகு இப்பவும் விறகு வெட்டியா இருக்கீங்கன்னு கேட்ட உடனே மறுபடியும் வந்து சந்தேகத்தை கேட்கறான், என்ன நீங்க அப்போ இருந்து இப்போ இருந்தியா, அப்போ உங்களுக்கு ஞானம் ஒரு சேஞ்சா கொடுக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே குரு சொல்றாரு, ஞானம் பெறுவதற்கு முன்பும் பின்பும் நான் விறகு வெட்டியாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். என் தொழிலில் மாற்றமில்லை, ஆனால் நான் மாறி இருக்கிறேன். அது புறமாறுதல் அல்ல, அகமாறுதல். இந்த இடம் தான் நம்ம தலைப்புக்கு. ஆக முன்பு நான் காற்றுக்கு சென்று பட்ட மரங்களை வெட்டி கொண்டிருந்தேன். அப்போது அந்த நிகழ்வு இயந்திரத்தனமாக எந்த உயிரோட்டமும் எந்த ஆனந்தம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தது. இப்போதும் நான் காற்றுக்கு சென்று பட்ட மரங்களை வெட்டி கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது எனக்கு இந்த செயல் ஒரு கொண்டாட்டமாக ஆனந்த கூத்தாக தென்படுகிறது. முன்பெல்லாம் காட்டில் பறவைகள் கத்துவதாக தோன்றும், இப்போது அந்த பட்சிகளின் ஒலி சங்கீதமாக என் காதில் இனிக்கிறது. முன்பு நீரின் வீழ்ச்சியாக தெரிந்த அருவி இப்போது தண்ணீரின் நடனமாக தெரிகிறது. என்னை சுற்றி இருக்கும் எல்லாமே, இந்த உலகமே ஆனந்தமயமாக எனக்கு இப்போது இருக்கிறது. என் தொழிலில் என் நடவடிக்கைகள் எந்த மாறுதலும் இல்லை, உண்மைதான். ஆனால் என் உள் மையம் அகமாக மாறிவிட்டது. உள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த மனசு அப்படிங்கிறது, அந்த உள் மையம் அகம் மாறிவிட்டது. அதனால் உலகமே எனக்கு மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாரு அந்த குரு. ஆக இப்ப இதுல சொல்ல வர வேண்டியது என்னன்னா, நமக்கு வந்து இந்த அருகுண மாற்றம் தான் இதுல உள்ள இருக்கு. நம் மனமும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. இப்பவே நிறைவை நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எப்போ அந்த மனவளக்கலையால. காரணம் வந்து என்னன்னா, மனவளக்கலை வந்து நம்ம மகான் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அது 65வது கலை என்று சொல்லக்கூடிய ஒரு மனவளக்கலை நமக்கு மகான் கொடுத்திருக்காரு. இந்த வகையில நம்ம மகான் வந்து இந்த ஒரு கவி ஒண்ணு சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதாவது தான் தனது என்னும் இதை பத்தி இந்த தலைப்புக்குள்ள ஒரு கவி தான், அது அவர் எழுதின கவி. தான் தனது எனும் எண்ண எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்ற தவம் பல நாள் செய்தேன் சொல்றாரு. அவருடைய சுய சரிதையை பத்தி சொல்றாரு. தான் தனது எனும் எண்ண எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்ற தவம் பல நாள் செய்தேன். நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன். ஊன் உடலே நான் என்று குறுகி நிற்போர் உரைக்கும் வசை மாறி எல்லாம் உயர் வாழ்ந்தாச்சு. ஏன் வருந்த இரக்கமுடன் பழிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் துய்ப்போம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், பழிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் துய்ப்போம் அப்படிங்கிறாரு நம்ம குரு. ஆக அவர்களுடைய அர்த்தம் என்னன்னா, தன்முனைப்பை மாற்ற பல நாட்கள் தவம் செய்தேன், முடிவாக அவனே நானாக இருப்பதை உணர்ந்தேன். எல்லாருமே நானும் தெய்வம் நீயும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு தான் இந்த இடத்துல. அனைவருக்கும் நலம் செய்து வாழ வேண்டும் என்று முடிவு செய்தேன். மற்றவர் கொடுக்கும் துன்பத்தை தாங்கும் மன வலிமையை பெற்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த தன்முனைப்பு நீங்கிறதுக்கு தான் வந்து மகான் சொல்லக்கூடியது என்னன்னா தவம். மனம் வலிமை பெற மகான் தந்துள்ள தவம். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தன்முனைப்பு அப்படிங்கிறத முற்றிலும் அதை கரைக்கிறதுக்காக தான் வந்து நமக்கு இந்த தவம் வந்து மிக பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் உள்ள கருத்து. இந்த தவத்தை நம்ம என்ன செய்வோம், தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் நம்ம தவறாம செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணினோம் அப்படிங்கும்போது நமக்கு அதனுடைய பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதுபோல மகரிஷி அவர்களுக்கு வந்து இந்த கவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த தன்முனைப்புன்னு வரும்போது அதுல என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, குறுகிய மனநிலையிலும் சிலர் மகரிஷி சில பேர் சில நேரம் மகரிஷி வராங்களாம். மகான் சொல்றாரு பாருங்களேன், குறுகிய மனநிலையிலும் சிலர் வந்து மனநிலையிலும் சிலர் என்னுடைய வருகின்றார்கள். அவர்கள் கூறும் குறைகள் எல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களையும் வாழ்த்தி உலகிற்கு கடமைகளை நான் செய்து கொண்டு கொள்கிறேன் அப்படிங்கிற மகரிஷி. ஆக இந்த கவிதை தான், இந்த கவிதை திருப்பி ஒரு கவிதை, இந்த மீனி உள்ள ஒரு கவிதையை சொல்றாரு பாருங்களேன். தன்முனைப்பில் மிகுந்தோர் வருகின்றார்கள், தான் திரும்பும் பொறுப்புணர்ச்சி அவருக்கு ஏது. தன்முனைப்பில் மிகுந்தோரும் வருகின்றார்கள், தான் திருந்தும் பொறுப்புணர்ச்சி அவருக்கு ஏது.
என் வாழ்க்கை வழி அதனை செயல் திட்டத்தை யான் நடத்தும் நிகழ்ச்சிகளை திருத்தவென்று புன்மனத்தின் குறுகிய நோக்கோடு ஒப்பிட்டு பொறுப்பின்றி குறை கூறி மகிழ்கின்றார்கள். நன்மையையே முன்வைத்து கடமையாற்றும் நான் செய்ய வேண்டியது கனிந்த வாழ்த்தே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆக இப்ப இதுல இன்னும் விளக்கம் என்ன சொல்றாருன்னா, ஒருவர் பிறருக்கு கொடுக்கும் துன்பமானது முற்றுணர்ந்த தவ யோகியாக இருந்தாலும் வந்தே தீரும். அம்முனிவர் எள்ளளவும் தீங்கு நினையாத ஞானிதான் என்றாலும் அவர் துன்பம் அடைந்த நேரத்தில் எழுந்த அலையானது சாபமாக மாறி தாக்கியோரை தாக்கும் அப்படிங்கிறார் குரு. உள் உணர்ந்தவர்கள் அது கூட நேரக்கூடாது, அதாவது உள் உணர்ந்தவர்கள் அது கூட நேரக்கூடாது, அவர் திருந்தி வாழ வேண்டும் என்றும் வாழ்த்த வேண்டும் என்றும் அருட்கவியில் குறிப்பிடுறார் நம்ம குரு. அதாவது அந்த கவி என்ன அப்படின்னா, முள்ளெடுத்து ஒருவர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம் அப்படிங்கிற அந்த கவி. எள்ளளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும் அப்படிங்கிறதுதான். ஆக தன்முனைப்பு இருந்தாலே அங்கு தீமை தலை எடுக்கும். விளைவு என்ன? சாபம் நம்ம ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறத மகான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை நம்ம எடுத்துக்கணும். அது போல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த தன்முனைப்பை பத்தி வரக்கூடியதுல இந்த புற வாழ்க்கையில உள்ள எண்ணங்கள் தான் 6 தீய குணங்கள். குரு சொல்ல வரக்கூடியது என்னன்னா, புற வாழ்க்கையில் உள்ள எண்ணங்கள் தான் 6 தீய குணங்கள். அதை சரி செய்யத்தான் தவம், இந்த குரு கொடுத்துருக்க தவம். இந்த 6 தீய குணங்கள் மீண்டும் மீண்டும் எழுச்சி பெறத்தான் செய்யும். அது நமக்கு என்னதான் இவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட அதை எழுச்சி பெறத்தான் செய்யும். அதை சரி செய்யத்தான் மகான் கொடுத்துருக்கிற பயிற்சி அருகுண சீரமைப்பு அப்படிங்கிறது. அதுல என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு இடத்துல மகரிஷி சொல்லக்கூடியது அறிவறிந்தோர் சிவனாவர் அப்படிங்கிறாரு. அறிவறிந்தோர் சிவனாவர். எல்லாத்துக்குமே அடிப்படை அறிவினுடைய மேன்மைதான் அப்படிங்கிறதான் இதுல நம்ம புரிஞ்சிருக்க வேண்டியது. அதே போல சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதன் ஒரு சுய சிற்பி, இறைவன் ஒரு தெய்வீக சிற்பி அப்படிங்கிறாப்புல. தேவைக்கு ஆசை கூட தெய்வீகத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறப்பல. ஒரு ஆசைப்படணும்னு வச்சுக்கோங்களேன், அது கூட என்ன செய்யணும், இயற்கைக்கு உட்பட்டதாக கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதான் இது விவேகானந்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதே போல என்ன சொல்லணும் என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்பது உன்னை ஏற்று வாழ்வதற்கான சவால் அப்படிங்கிறப்பல. அப்போ மனம் வலிமையானால் கண்டிப்பாக 6 தீய குணங்கள் இருந்தாலும் அது எழுச்சி பெறாது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த எழுச்சி பெறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நம்ம குரு கொடுத்த தவ பயிற்சிகளை நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்து புரிஞ்சுக்கிறோம், நம்ம நல்ல ஆழமா புரிஞ்சுக்கிறோம். அதே போல இந்த 6 குணங்கள் எழுச்சி பெறாமல் இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் அதுல என்ன அப்படின்னா, துரியாதை தேவம் அப்படின்னு அடுத்த தீட்சைக்கு நம்ம போகும்போது அதுலதான் நம்ம உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எப்படி அப்படின்னா, 6 குணங்கள் தீய குணங்கள் கண்டிப்பா நமக்கு துரியாதை தேவம் ஆழ்ந்து செய்யும் போது அது எழுச்சி பெறாது அப்படின்னு அர்த்தம். அது எழுச்சி பெற்று விட்டால் அங்க என்ன செய்யணும், அருகுண சீரமைப்பு அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். அதாவது குவாலிட்டி ஹை குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இதுல ஹை குவாலிட்டிங்கிறத நம்ம முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்முடைய தவம் செய்யக்கூடிய முறையை நம்மகிட்ட நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், துராதீத தவத்தினுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கி அப்படின்னு சொன்னால் அதுக்கான நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அருகுணங்கள் தீய குணங்கள் எழுச்சி பெறாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ தவம் செய்யும் போது மனமானது என்ன செய்யுது, இறைநிலைக்கு போயிடுது. அந்த இடத்துல போய் கரைஞ்சு விட்டதுன்னு நம்ம சொல்லலாம். கரைஞ்சி விட்டா திருப்பி வருமா? திருப்பி வராது. எப்போ தன்முனைப்பும் சேர்ந்து அங்க அது கரைஞ்சிருது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த 6 குணங்கள் இருந்தாலும் கூட அது இடம் தெரியாம வேரோட அதை அழிச்சு விடணும் அப்படின்னு குரு சொல்றாப்புல. எப்படி சிவையை அழிக்க முடியும்? அதுக்கு தான் மகானுடைய மனவளக்கலை பயிற்சிகள். அந்த அருக்குணத்தை வேரோட அறுக்கிறது மட்டும் இல்லாம அதை உருக்கொலையே செய்யணும். நிறைந்த மனமாக இருந்தால், எப்பவுமே நம்ம மனசு நிற மனசா இருந்தா எதிர்பார்ப்பு கண்டிப்பா யார்கிட்டையும் இருக்காது. ஒளி இருக்கும் இடத்தில் இருள் நுழைய முடியாது, நமக்கு தெரிஞ்சது தானே. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்களேன், இப்ப நமக்கு எவ்வளவுதான் அப்போ வாழ்வில் நமக்கு நிறைய பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த தவத்தினுடைய தன்மை இருக்கான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, டெஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் அது. அதே மாதிரி அருகுணம் வந்ததுக்கான காரணம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால்
அதை போக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதே போல உணர்ச்சியில வந்து தானே விருப்பு வெறுப்பு இருக்கும். உணர்வு வந்துச்சுன்னா விருப்பு மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த உணர்வு எப்போ வரும் நமக்கு? தவம் செஞ்சா தான் வரும். தவத்தினுடைய ஆற்றல் தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். அதே போல இந்த இன்னொரு இடத்துல கூட பாருங்களேன், அந்த அதாவது வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, உள்ளே வாளிட்டு அறுக்குதடா. எப்படி? உள்ளே வாளிட்டு, வாழ் வாழ் நைஃப், வாழ் ஸ்வாட், உள்ளே வாளிட்டு அறுக்குதடா அஞ்சும் கலங்குதடா அப்படிங்கிறாரு வள்ளலார். அம்பலவான கவியர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த அருகுண சிறப்பு வரக்கூடிய கோபம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கோபமே பகையாளி அப்படிங்கிறாப்புல. சிவவாக்கிய சித்தர் என்ன சொல்றாருன்னா, கறந்தபால் மீண்டும் மடிபு, கோபத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மை அருகுணத்துல வரக்கூடியது. கறந்தபால் மீண்டும் மடிபுகா. அதே போல மரத்திலிருந்து உதிர்ந்த பூவும் காயும் மீண்டும் மரம் சேராது அப்படின்னு சொல்றாரு. பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த எப்படி இந்த கோபம் கொண்ட மத யானை இருக்கு பாத்தீங்களா, கோயில் எல்லாம் அடிச்சு தூள் கலப்பு பாருங்க, எல்லாம் குழந்தைகள் வந்து யாருமே பார்க்காது, எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிடும். அந்த சமயத்துல யானை பாகன் வந்து வச்சிருக்கான், என்ன வச்சிருக்கான்? அங்குசம் வச்சிருக்கான். அப்ப அந்த அங்குசத்தை வச்சு அந்த யானையை வந்து எதுவும் பண்ணும்போது அதனுடைய வேகம் வேதனைக்கு அதனுடைய அங்குசத்தை வச்சு செய்யும்போது கிடைக்கக்கூடிய வேதனையை தாங்காம தான் வந்து அதனுடைய மதம் வந்து தனியுது. அப்ப அதுக்கு மாதிரி இருக்கு. நம்ம மகான் கொடுத்த அங்குசம் நம்ம எப்படி எடுத்துக்கிறணும்? இந்த தவத்தையும் தற்சோதனையும் அதுக்கு ஈக்குவலான அங்குசம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப நமக்கு அந்த அங்குசத்தை பயன்படுத்தும் போது நமக்கு அந்த பலன் நிச்சயமா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல, யாரையும் சுமக்காதீர்கள், டோன்ட் கேரி எனிபடி அப்படிங்கிறது, இன்க்ளூடிங் காட. கடவுளை கூட சுமக்க கூடாதுங்கிறாங்க, தானே வரணும். அப்ப நம்ம மனசை சுத்தமா வச்சுட்டு அவர் உள்ள வந்து உட்கார்ந்துக்குவாரு. மனதளவில் சேர்ந்து இருங்கள், சார்ந்து இருக்காதீர்கள், யாரையும் உங்களை ஆட்சி செய்ய ஆள அனுமதிக்காதீர்கள், பிறரின் நாசி வழியாக சுவாசிக்காதீர்கள், போகும் பாதை ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு கூட நம்ம அதை கணக்குல வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நமக்கு தவம் கண்டிப்பா கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்களேன், மகா அருமையான ஒரு வாசகம், இது மறக்க முடியாத வாசகம். வேண்டாததை நாம் விட்டு விட்டால் நமக்கு வேண்டியது தானே அங்க வந்து விடும் அப்படிங்கிறாரு. அதுபோல நமக்கு வந்து வேண்டாதவைகள் எத்தனையோ இருக்கு. நபர்கள், வேண்டாத நபர்களா இருந்தா கூட நம்ம விட்டு தானே ஒதுங்கிடுவாங்க. நமக்கு பொருந்தாத வார்த்தைகளை நம்ம பற்றி யாராவது சொன்னா கூட அது நமக்கு இல்லைன்னு நம்ம மனசு நம்ம அப்படியே அதை ஏத்துக்கிறோம். ஒருத்தர் நெகட்டிவா நம்மகிட்டயே வந்து நம்மளை பத்தியே பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம்? காதுல அது வாங்காம போயிடுவோம். அப்போ ஒரு நேரம் புத்தரும் சீடர்களும் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இடையில காய்ச்சி பூச்சின்னு புத்தரை கத்துறாரு. உடனே ஒரு சீடர் கேட்க, என்ன சாமி புத்தரை, சாமி இப்படி உங்களை காய்ச்சி பூச்சின்னு ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு, இல்லை எவ்வளவு இழிவா பேசுறாரு, நீங்க ஒன்றும் கண்டுக்கவே மாட்டீங்களா அப்படின்னா, இங்க பாரு, அவர் சொன்னக்கூடிய வார்த்தைகளை வாங்கிட்டதான் எனக்கு, அது வாங்கலன்னு சொன்னா யாருக்கு? அது அவருக்கு தான் அப்படின்ட்டு போயிறாரு. அது மாதிரி நமக்கு வந்து இதுக்கு மூல தவத்தை விட இன்னொரு தவத்தினோட கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை நமக்கு இன்னொன்னு பார்த்தோம்னு சொன்னா இறுதி பதிக்கு வந்திருக்கோம். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான். அதாவது தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இதுதான் இந்த தன்முனைப்பு சமாச்சாரம். அதாவது தன்முனைப்புக்கு விளக்கக்கூடிய தான் தனதுன்னு வந்தது பாத்தீங்களா, தன்னால் நான் இருந்தேன் இதை செஞ்சு கொடுத்தையா அப்படின்ட்டு அது அது வந்து தன்முனைப்பு இல்லையா சாதாரணமா. இதை தன்னால் மட்டுமே, என்னால் மட்டுமே செய்ய முடியும், நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது நடந்திருக்கவே நடக்கான்னு ஒரு ஆள் சொன்னார்னா அந்த இடம் தான் தன்முனைப்பு அப்படிங்கிறப்பல குரு. ஆக இந்த தன்முனைப்பு அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இருந்தாலே நமக்கு எவ்வளவு தவம் பண்ணாலும், தவம் ஆழ்ந்து ஒழுங்கா பண்ண பிரச்சனை இல்லை, ஒழுங்கா பண்ணலைன்னா தவ ஆற்றல் குறையும் அப்படிங்கிறாரு குரு. ஒரு வாணியம் கொடுக்காரு நமக்கு. சோ அந்த வகையில வந்து நமக்கு இந்த தன்முனைப்பு இருந்தால் ஆற்றல், தவ ஆற்றல் வந்து கண்டிப்பா அது வந்து கம்மியாகத்தான் செய்யும் அப்படிங்கிறது. இந்த கரைந்து போகும் தன்முனைப்பு அப்படின்னு வரக்கூடிய ஒரு லைன் வருது பாத்தீங்களா, அது எப்ப வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால், மகான் எப்போ அது நடக்கும் அப்படின்னால், மகான் கொடுத்துள்ள மனவளக்கலை பயிற்சிகளை ஃபர்ஸ்ட்ல கற்றல், அப்புறம் கடைப்பிடித்தல், அப்புறம் கற்பித்தல். இந்த வந்து 3 நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா அது கண்டிப்பா நமக்கு வந்து இந்த தன்முனைப்புங்கிறது போகாது. மாணவனுடைய தன்முனைப்பை நீக்குவர் தான் குருங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிரம்மஞான வகுப்புக்கு போயிருக்கும் கூட குரு காணிக்கையா மகா நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படின்னா பிரம்மஞானம் போகும்போது தெரியும். அதாவது பொதுவாகவே வந்து குருவுக்கு நம்ம எப்பவுமே ஒரு எந்த ஒரு லெவலா இருந்தாலும் ஒரு காணிக்க கூடிய ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில வந்து மகான் மகரிஷி வேதாத்தி மகரிஷி என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க குரு காணிக்கையா கொடுக்குறதா இருந்தால்
உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த தன்முனைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அருகுணங்கள், தீய குணங்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க அப்படிம்பாரு. நம்ம என்ன செய்வோம், சரின்னு சொல்லிட்டு எங்க கொடுத்துருவோம். வீட்டுக்கு வந்தா அதை என்ன செய்யணும், அது சப்போஸ் தவம் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஒரு கேப் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது திருப்பி நமக்கு வந்துடும். ஸோ அந்த வகையில் இல்லாமல் நமக்கு வந்து மகான் தந்த மனவளக்கலை பயிற்சிகளை செவ்வனே செய்து தவறாமல் செய்து சிறப்பாக முழு முயற்சியோடு செய்து அத்தனை பலன்களையும் அடைவோம். இந்த தன்முனைப்பை நீக்குவோம், முழுவதுமாக கரைத்து விடுவோம் என்று கூறி அதற்கு இறையர்களும் குருவர்களும் துணை நிற்குமாக என்ற ஒரு வாழ்த்தோடு இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த ஸ்கை டிஜிட்டல் சொல்யூஷன் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இதுவரை செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்களையா, மிக்க நன்றி. வாழ்களுடன் நான் ஸ்டாப் ஸ்பீச் எப்படி